ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா கார்த்திகை பார்த்துட்ருப்பாங்க. அதை பார்த்தா மாணிக்கம் கார்த்திக்கிட்ட தேவசேனா ஃபைல் பார்க்குற மாதிரி உன்னையே பார்த்துட்ருக்காங்க. நீ என்ன பண்ணுற கார்த்திக், அப்படியே தெரியாத மாதிரி சைடில் திரும்பி பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார்த்திக்கும் வேலை செய்கிற மாதிரி நைஸாக திரும்பி பார்ப்பாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்துட்டு திரும்பி அவர் வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ரம்யா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ மாணிக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கிட்ட பாட்டெலாம் பாடிட்டு, நீ பாகுபலியாக மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்துட்டு, நீங்கள் பாட்டெலாம் கொலை பண்ணுற மாதிரி பாடிட்டுருக்கீங்க, பாட்டு நல்ல பாட்டு தான், தயவு செஞ்சு உங்கள் வேலையை பாருங்கள், தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்காதீங்க அப்படின்வாங்க. அதை கேட்டால் மாணிக்கமும் அவர் பாட்டு வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்க. ஆனந்த் அவர்கிட்ட, யார் நீங்கள், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மீனாட்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு, என்னது மீனாட்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கியா, அந்த மாதிரிலாம் யார் எங்கேயில நீ போ அப்படின்வாங்க. அதை கேட்டு அவர் வந்துட்டு ஆனந்த் கிட்ட, அப்புறம் நீங்கள் என்ன அந்த மீனாட்சியோட அண்ணனா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட மைத்லி அருண்லாம் சிரிப்பாங்க. உடனே ஆனந்த் வந்து, என்ன சிரிக்கிறீங்க, என் பொழப்பு சிரிப்பாக போயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்டுட்டு, அந்த மாதிரிலாம் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அதை பார்த்து ஆனந்த் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருப்பாங்க. உடனே அவர் வந்து மீனாட்சியை பார்த்துட்டு, பா செம்ம சூப்பராக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆனந்த், அவளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே அவர், எனக்கு அதெல்லாமே தெரியுங்க, அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்தேன், மேட்ரிமோனி மேலே எல்லாமே போட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நேராக மீனாட்சி கிட்ட போயிட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்து, டேய் ஏன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன் முன்னாடியே வந்து நீ சொல்லிவியடா அப்படிங்க. அதான் நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வந்து பேசுகிறீங்க, இங்கே வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்வாங்க. மீனாட்சியை வந்து அவர்கிட்ட, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டவுடனே அவர் வந்துட்டு, உங்கள் வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டவுடனே ரியா மனசுக்குள்ளேயே, அவனுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு தெரியவே இல்லையே, இவ்வளோ போய்ட்டு அழகுன்னு சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அதை கேட்டு அவர் வந்துட்டு, சரி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஆனந்த் மீனாட்சி கிட்ட போயிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, நான் இருக்கும்போதே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அசிங்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மீனாட்சி, நீங்கள் மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என்னை கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எனக்குன்னு ஒரு ஆண் துணை வேணாமா, அதனால் நான் பண்ணுறதுலாம் சரிதான், நீங்கள் பண்ணுறது சரினா நான் பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் ஆனந்த் சாமியாக டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா வெளியே வருவாங்க. அந்த ஆள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிங்க, இந்தாங்க பணம், ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம் போங்க அப்படின்வாங்க. அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. தீபா மீனாட்சி கிட்ட, பார்த்தீங்களாக்கா உங்களை பொண்ணு பார்க்க ஒருத்தர் வந்தார், தெரிஞ்ச உடனே ஆனந்த் மாமா அப்படியே கொதிச்சு போயிட்டார், மாப்பிள்ளையாக வந்தவரை அவர் அப்படியே எரிக்கிற மாதிரி பார்த்தாரு, அவருக்கு உங்கள் மேலே இருக்க பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த ரியாவை முழுசாக தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் பக்கமே வந்துடுவார் பாருங்களே, அப்படி மட்டும் வராமல் இருந்தான்னு வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக வர வைப்பேன் அப்படின்னாங்க. அதை கேட்ட மீனாட்சி வந்துட்டு, அந்த மனுஷனோட சேர்ந்து வாழணுன்ற ஆசையில் எனக்கு இல்லை, உன்னோட திருப்திக்காக நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் அவ்வளோதான் பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் இல்லை, ரியா ஆனந்த் கிட்ட, நீ செய்யறது எதுவுமே சரியில்லை, அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன வந்தது, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு, நான் இன்னும் அவளை ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே இன்னொருத்த வந்து கல்யாணம் பண்ண வரதை பார்த்தா நல்லாவா இருக்குது, அதுக்காக தான் அவள் கூட நான் வந்து சண்டை போட்டேன், அதுக்காக அவள் என் மனசில் இருக்கான்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது, நீ தான் என்னோட மனசில் இருக்க போதுமா அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ரியா வந்து மனசுக்குள்ளே, இவன் பண்ணுறது எதுவுமே சரி இல்லையே, இவன் பேச்சில் உண்மை இருக்கிற மாதிரி வர தெரியவே இல்லை, மீனாட்சி மேலே அவனுக்கு உண்மையான சாஃப்ட் கார்னர் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நம்ம எதுனா பண்ணியே ஆகணும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா ரம்யாவோட அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டை பார்த்துட்டு அப்படியே பிரம்மே போயிட்டு, வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரம்யா வந்து, வீடு பெருசாக இருந்தால் என்ன பிரயோஜனம், நானும் அப்பா மட்டும்தானே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு, உனக்கு கல்யாணம் ஆனால் எல்லாருமே இருக்க போகிறாங்க அப்படின்வாங்க. சரிவா நம்ம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக மாடிக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, இவ யாரும் தெரியுதாப்பா அப்படின்னு வந்து தீபா பார்த்து கேட்பாங்க. அவர் தெரியலன்னு சொல்லும்போது அப்போ ரம்யா வந்துட்டு, அப்பா நம்ம பாட்டி வீட்டுக்கு காஞ்சிபுரம் போவால, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அவங்க அப்பா வந்துட்டு, ஆமாம்மா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தீபா வந்துட்டு, ரம்யாவுக்கும் என்னை பார்த்த உடனே ஞாபகம் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா தீபா கிட்ட, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு, ஒரு பிஸ்னஸ் மேன் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ரம்யா தம்மா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்கிறா, நான் எவ்வளோ நாள் இருப்பேன், அவள்
பண்ண மாட்டேன் சொல்கிறத நினைக்கும் போது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னாங்க. அது கேட்டால் தீபா வந்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் அம்மாக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாங்க. சரிம்மா நீ பேசு, நான் சொன்னால் கேட்க மாட்டேறா, உன்ன மாதிரி ஃப்ரெண்டு சொன்னா கேட்குறாலாம் பார்க்கலாம், நிறைய வருது, ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே வருது, அது எதனா ஒன்று ஓகே சொன்னால் நான் கல்யாணத்தை ஜாம் நடத்தி வச்சிருவேம்மா, இது மட்டும் நடந்துட்டால் எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. மீனாட்சி பேசுறதுலாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரியா போயிட்டு ஆனந்த் கிட்ட, என்ன ஆச்சு, நீ நார்மலாகவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, என்ன விஷயம், எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கிற, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஆனந்த் ரியா கிட்ட, நான் உன்கிட்ட எதையும் மறக்கல, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கிட்ட ரியா வந்துட்டு, உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னோட வாழ்க்கையை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், என்ன ஆனந்த் நீ பேசிகிட்டு இருக்க, நீ ஏதோ அப்செட்டில் இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதான் வந்து என்னன்னு கேட்டேன், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட கேட்டேன் அப்படின்வாங்க. அதை கேட்டேன் ஆனந்த் வந்து, நான் யாரால அப்செட்டாக இருக்கேன்னு வந்து உனக்கு தெரியாதா, எல்லாமே அந்த கார்த்திகால தான், கார்த்திக் தான் மீனாட்சியை தூண்டி விட்டு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏற்கனவே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப வச்சான், இப்போது இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்காக மேட்ரிமோனிலாம் அப்ளை பண்ண வச்சுருக்கா, கார்த்திக் தான் மீனாட்சியை தூண்டி விட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னாங்க. அது கேட்ட ரியா வந்துட்டு, நீ சொல்கிற மாதிரி கார்த்திக் மீனாட்சி பின்னாடி இருந்தாலும் மீனாட்சி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பும்போது நீ அதில் கையெழுத்து போட்டிருக்கலாம்ல, மீனாட்சி சட்டப்படி நீ உன்னோட லைஃப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு நீயே அடித்து துரத்தி இருக்கலாம்ல, அதெல்லாம் நீ ஏன் பண்ணாமல் விட்டுட்டு ஏன் கையெழுத்து போட மாட்டேன் சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்து ரியா கிட்ட, இப்போ என்னோட நோக்கம் எல்லாமே கார்த்திகை சவாலில் ஜெயிக்க விடாமல் பண்ணுறது தான், இப்போ மட்டும் நான் டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்க, எங்கள் அம்மா சொத்து என்னோட பேரில் எழுதாமல் மற்றவங்க பேரில் எழுதி வச்சுருவாங்க, நான் மட்டும் கையெழுத்து போடாமல் இருக்கிறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது, நான் மட்டும் சவாலில் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், நான் எனக்கு சொத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கார்த்திக் யோசிச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் நான் டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போடல அப்படின்வாங்க. அது கேட்ட ரியா மனசுக்குள்ள, ஓ இப்படி ஒரு காரணம் இருக்கா, நான் தான் அவசரப்பட்ட ஆனந்த் தப்பாக நினச்சிட்டு சாரி ஆனந்த் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ஆனந்த் வந்துட்டு, என்ன ரியா யோசிக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, கார்த்திக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, நீ ஒன்றும் அப்செட் ஆகாது, கார்த்திக் அதை தான் எதிர்பார்க்குறான், அதுக்கு நீ இடம் கொடுத்துடாத, அவன் சவாலில் ஜெயிக்கக்கூடாது, நம்ம தான் ஜெயிச்சு காட்டணும், அதில் மட்டும் நீ கவனமாக இருன்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரம்யா அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா அவள் இப்போ தான் புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கா, நீங்கள் பட்டின என்னோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசி ஓட விட்டுறாதீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, அப்பா ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது, நீ கல்யாணம் பண்ணாதானே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட அவங்க அப்பா வந்துட்டு, நீ கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கமா, அது ஏன் தான் அவளுக்கு புரிய மாட்டேங்குது தெரியல அப்படின்வாங்க. இப்போ ரம்யா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்துட்டு பிஸ்னஸில் தான் இருக்குது, கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, பிஸ்னஸ் மேலே இருக்குது இன்ட்ரெஸ்ட், எனக்கு கல்யாணத்து மேலே வர மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டு, பாத்தியாம்மா இப்படிதாம்மா எதனா பேசி என்னோட வாயை அடைச்சிடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை, என்னோட ஒரு அப்பாவா என்னோட ஃபீலிங்ஸாக அவள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டா. இதெல்லாம் கேட்டால் தீபா வந்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பா, அம்மாவோட மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டு, இதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே அம்முக்கு கல்யாணம் நடக்கும், அவள் என்னோட ஃப்ரெண்டு தானே, நான் அப்படியே விட்டுருவேனா, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு சீக்கிரமாகவே நீங்கள் பேரங்கு பேத்தியெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டு, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பேசுங்க சொல்லிட்டு கீழே இருந்து போயிடுவாங்க. அப்போ ரம்யா வந்து தீபா கிட்டே, என்னோட கதையை விட உன்னோட கல்யாணத்தை பற்றி சொல்லி, லைஃப் எப்படி போகுது, நீ சந்தோஷமாக இருக்கியா, அதை பற்றி சொல்லு அப்படின்னாங்க. அப்போ தீபா வந்துட்டு, என் கல்யாணத்தை பற்றி இப்போ நினச்சா கூட அது த்ரில்லிங்காக இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க. என்ன தீபா சொல்கிறேன்னு ரம்யா கேட்கும்போது, சினிமா விட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் நிறைய இருந்தது அப்படின்னாங்க. அப்படி என்ன தான் நடந்ததுன்னு வந்து ரம்யா கேட்பாங்க. தீபாவும் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்குள்ள நடந்த விஷயங்கள், கார்த்திகை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, குளத்தில் வந்து தாலி கழுத்தில் வந்தது, அது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரம்யா தீபா கிட்ட, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அவனோட கல்யாணத்தில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்கறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட்